ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 14வது நாளில் இருக்கோம். இன்றைக்கும் நம்ம நல்லபடியாக அன்னதானம் கொடுத்துருக்கோம். அன்னதானம் கொடுக்கும்போது வேறு யாரும் கூட இல்லை, நான் தனியாக தான் இருந்தேன். அதனால் வீடியோ மட்டும் எடுக்க முடியல. சரி வாங்க, இன்றைக்கி பதிவை தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவில் நம்ம குரு பக்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குரு ஒருவருக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பாரு, எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நிகழும் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தீபகன் அப்படிங்கிற ஒரு சீடர் தன்னோட குரு மேலே எவ்வளவு நம்பிக்கையோட அவருக்கு சேவையெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாரு. சிவபெருமானே, காசி விஸ்வநாதரே நேரில் வரப்போ கூட அவரோட குரு பக்தி அதிகமாகணும் அப்படிங்கிற வரம் தான் கேட்டார். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மிக மிக முக்கியமான பதிவு. குருவை பின்பற்றுபவர்களுக்கு இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த கதைகள் எல்லாம் சொல்ல போகிறீங்க. இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது. கேட்குற உங்களுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் கேட்குறதுனால இதன் மூலமாக உங்களை சார்ந்தவங்களும் உங்கள் கூட இருக்கவங்களும் பயன்பெற போகிறாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு அறிவுரை வழங்க போகிறீங்க. அதனால் முழுவதுமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. நம்ம நேற்றைய பதிவில் பார்த்துருந்தோம், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தன்னோட சீடர்களை எல்லாம் தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் மட்டும் தனிமையில் இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. அவருக்கு சேவை செய்வதற்காக இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க சித்த முனிவர் மட்டும் அவர் கூடவே இருந்து சேவைகள் செய்துக்கிட்டு இருக்காரு. இப்பொழுது நாமதாரகன் தொடர்ந்து கேட்குறாரு, சித்த முனிவரே, நீங்கள் மட்டும் அவர் கூட இருந்தீங்க, அப்போ என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சித்த முனிவர் சொல்கிறாரு, நான் குருவுக்கு சேவை செய்து கொண்டு அவருடன் இருந்தேன். வைத்தியநாதத்தில் ஸ்ரீ குரு அவர்கள் 1 வருடம் மறைமுகமாக இருக்க நினைத்தார். அப்பொழுது ஒரு நாள் பிராமணன் ஒருவன் ஒரு பிராமணர் வரார் அவரை தேடி. குருவை பார்த்து கேட்குறாரு, சுவாமி, உங்களை பார்த்து உடனே என்னோட மனம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் நான் நீண்ட நாட்களாக ஆத்ம சித்திக்காக, அதாவது மன அமைதிக்காக தவம் செய்தும் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. என்னோட மனம் சாந்தமே அடையலை, எனக்கு ஞானமும் கிடைக்கல. நான் ஞானம் அடையாததற்கும் என்னோட மனம் சாந்தம் அடையாததற்கும் காரணம் என்னன்னு எனக்கு புரியலை. நீங்கள் இந்த உலகை காப்பதற்காக அவதரித்த மகான், நான் ஞானம் பெறுவதற்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டுமென்று வேண்டி கேட்டுக்கிறான். ஒரு பிராமணர் கேட்குறாரு, குருவை பார்த்து கேட்குறாரு, என்னோட மனசு சாந்தம் அடையல, எனக்கு அமைதி இல்லை, எனக்கு எந்த அறிவும் கிடைக்கல, எந்த ஞானமும் என்னால் பெற முடியல, நான் எவ்வளோ தவம் செய்தேன், எதுவும் எனக்கு பயன் கொடுக்கல, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்கும்போது குரு அவர்கள் கொஞ்சமாக சிரித்த முகத்தோட அவனை பார்த்து கேட்குறாரு, நீ நீண்ட நாட்கள் தவம் செய்த அப்படின்னு சொல்றியே, அப்படி தவம் செய்வதற்கு குருவிடம் ஏதாவது உபதேசம் பெற்றாயா? சுவாமி கேட்குறாரு, நீ ஏதாவது குருவோட வழிகாட்டுதலோட நீ தவத்தை மேற்கொண்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், சுவாமி, நான் ஒரு குருக்கிட்ட ஞானம் பெறுவதற்காக உபதேசம் செய்ய வேண்டினேன், அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவரோ நான் ஞானம் பெறுவதற்கு வேதம், சாஸ்திரம், தர்க்கம், வியாக்கரணம், பாஷ்யம் முதலியவை சொல்லிக் கொடுக்காமல் அவருக்கு சேவைகள் செய்ய மட்டுமே என்னை வச்சுக்கிட்டாரு. எனக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்கல, வேத சாஸ்திரங்கள் எதையுமே சொல்லிக் கொடுக்காம அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே என்னை பயன்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு புத்தி ஒருமைப்படலை, உன்னோட மனசு ஒருமைப்படலை, அதனால நான் உனக்கு ஏதும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு நிராகரிச்சிட்டாரு. நான் சொன்ன சாதாரண வேலைகளை கூட உன்னால சரியா செய்ய முடியல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நீண்ட நாட்கள் ஆகியும் எனக்கு எதுவுமே அவர் செய்யவே இல்லை, எனக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நீண்ட நாட்களாக அவரோட வேலை செய்வதற்காக மட்டுமே தான் என்னை பயன்படுத்திக்கிட்டாரு. அதுவும் என்னை திட்டுவார், நான் சொல்கிற சாதாரண வேலையை கூட உன்னால் சரியாக செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு திட்டுவார், கோவப்படுவார். அதனால ஒரு நாள் நான் அவர்கிட்ட கோபிச்சுக்கிட்டு அவர் சொன்ன வேலையை நான் செய்யாமல் அவரை விட்டுட்டு வந்துட்டேன், அவர்கிட்ட சொல்லாமே வந்துட்டேன் அப்படின்னு சுவாமி கிட்ட, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி கிட்ட அந்த பிராமணர் சொல்கிறாரு. அதற்கு சுவாமி சொல்கிறாரு, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்க அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ செய்த தவறு தற்கொலைக்கு சமமானது. ஒரு தற்கொலை செய்தால் எவ்வளவு பாவம் கிடைக்குமோ, எவ்வளவு தவறான விஷயமோ அந்த தவறு தான் நீ செஞ்சிருக்க. உன்னிடம் இருக்கும் அறியாமையை தெரிந்து கொள்ளாமல், உன்னிடம் இருக்கிற அந்த அறியாமையை தெரிந்து கொள்ளாமல் உன்னோட குருவையே நீ தவறா பேசுற. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? நீ உண்மையாகவே ஒரு குரு துரோகி. ஒரு குரு துரோகி உலகிலும் மேலுலகிலும் சுகம் கிடைக்காது, இந்த உலகத்துல மட்டும் கிடைக்காது. நீ இறந்ததுக்கு அப்புறமா கூட நீ நிம்மதியா இருக்க முடியாது, அவனுக்கு ஞானம் என்றுமே கிடைக்காது. குரு சேவா விதிகளை தெரிந்து கொண்டவன் மட்டுமே உண்மையான சீடர். உண்மையான குரு பக்தனுக்கு தான் வேதங்கள்
தெரிந்து கொள்ள முடியும். உண்மையான குரு பக்தனால் மட்டும்தான் வேதங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமின்றி குருவின் அருளையும் ஆசையையும் பெற முடியும். உன் போன்ற குரு துரோகியின் முகம் பார்ப்பது கூட அபசகனம், உன்னை பார்ப்பது கூட அபசகனம் அப்படின்னு சொல்றாரு. ஆலயத்தில் மலம் கழிந்து அதற்கு திட்டியவனை கடிந்து கொள்வது போல் இருக்கிறது உன் செயல். ஒரு ஆலயத்துக்கு, ஒரு கடவுளோட ஆலயத்துக்கு, கோவில்ல போயிட்டு அங்க அசிங்கம் பண்றவனை திட்டுறவனை பார்த்து திட்டுறது மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கேன்னு உனக்கு புரியுதா? இதை கேட்ட அந்த பிராமணர் பயத்தோட நடுக்கத்தோடு செய்வது அறியாமல் என்ன பண்றாரு, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குருவோட பாதங்கள், சுவாமியோட பாதங்கள்ல விழுந்து, நான் என்னோட அறியாமையால குருவுக்கு வந்து துரோகம் செய்துட்டேன், நான் குருவை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி உணரணும் என்று மன்றாடி கேட்கிறாரு. குருநாதர் அவனுடைய வேதனையை கண்டு மனமுருகி குரு சேவையை செய்ய எவ்வாறு செய்யணும் அப்படிங்கறத வந்து இப்போ வந்து ஒரு கதை மூலமா சொல்ல போறாரு. குருவுக்கு வந்து எப்படிலாம் சேவை செய்யணும் அப்படிங்கிறத ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அவனுக்கு வந்து ஒரு கதை சொல்ல போறாரு. இதன் மூலமா நம்ம எல்லாரும் குரு பக்தினா என்ன, குருவுக்கு எப்படிலாம் கீழ்ப்படிந்து நடக்கணும், எப்படி உண்மையோட நடந்துக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்மளை வேலை வாங்குறாரு, அவருக்கு நம்ம சேவை செய்யறோம், இதனால நமக்கு என்ன பயன், அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காம குருவுக்கு சேவை செய்வது மட்டுமே நம்மளோட கடமைன்னு நினைத்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும், நம்மளோட வாழ்க்கை எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத சத்குரு அவர்களே இப்ப வந்து சொல்ல போறாங்க. அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சொல்றாரு அந்த பிராமணருக்கு, நம்மளும் அவர் கூட சேர்ந்து கேட்டுக்கலாம். சத்குரு சொல்றாரு, அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சொல்றாரு, அப்பனே கேள், அம்மையப்பன் தான், அதாவது அம்மாவும் அப்பாவும் தான் முதல் குரு. நமக்கு அறிவை சொல்லுபவர் பரமகுரு. அவரை பிரம்மா விஷ்ணு மகேசனின் அவதாரமான தத்தாத்திரேயராக கருத வேண்டும். ஒருமுகப்படுத்திய மனதோடு குரு சேவை செய்ய வேண்டும். பாரதத்தில் இப்படி குரு சேவை செய்து குருவின் அருளையும் ஆசையும் பெற்றவர்களின் கதையை சொல்கிறேன் கேள்னு ஒரு கதையை சொல்றாரு. துவாபர யுகத்தில் தௌமியர் என்ற ஒரு மகரிஷி இருக்கிறாரு. துவாபர யுகத்தில் மகரிஷி, அதாவது தௌமியர் அவரோட பேரு. அவர்கிட்ட ஒரு 3 பேர் வந்து சீடர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தரோட பேர் வந்து அருணன், இன்னொருத்தரோட பேரு பைதன், மற்றும் ஒருவர் உபமணியும். அருணன், பைதன், உபமணியும் என்ற 3 சீடர்கள் தௌமியர் மகரிஷிக்கு சேவைகள் செய்து கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீடர்களின் அகங்காரத்தை போக்குவதற்காக, குரு பக்தியை பெற்று மனதை ஒருங்கிணைப்பதற்காக அவர்களுக்கு வீட்டு வேலைகளையும் குருவின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய சொல்வார்கள். என்ன பண்ணுவாங்களாம், குருமார்கள் வந்து அவங்களோட அகங்காரத்தை எல்லாம் ஒழிப்பதற்காக வீட்டு வேலைகள், அப்புறம் அவங்களுக்கான சேவைகள், இது எல்லாத்தையும் குரு வந்து செய்ய வந்து வைப்பாராம். அப்படி அவர்கள் செய்யும் வேலையின் தரத்தை பார்த்து அவர்கள் கல்வி அருள் பெறுவார்கள். அதாவது குரு எப்படி போதிப்பாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து இருக்காங்க, எந்த அளவுக்கு, அதாவது சொல்ற வேலையை எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம. ஏன்னா குரு கிட்ட வரவங்க சாதாரணமானவங்களா மட்டும் இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ராஜ பதவிகள் இருக்கவங்க கூட வருவாங்க, அவங்களோட மகன்கள் கூட வருவாங்க, இளவரசர்கள் கூட வருவாங்க. அவங்களுக்கு அவங்களோட குலம், கோத்திரம், அவங்க வந்து எப்பேற்பட்ட குடும்பம், அவங்க வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்காங்க, இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய முக்கியமானவங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குருவுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க, அதை வைத்து தான் அவங்களுக்கு அருளும் ஞானமும் கிடைக்கும். அப்ப குரு வந்து இது எல்லாத்தையும் பார்ப்பாராம். அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த தரத்தை பிரித்து பார்ப்பதற்காக தௌமியர் வந்து ஒரு சில விசேஷமான பரீட்சைகள்லாம் வைக்கிறாரு. ஒரு நாள் இதற்காக தௌமியர் அருணியை, அதாவது மொத்தம் 3 பேர் இருக்காங்க, நல்ல பேரை வந்து கேட்டுக்கோங்க. அருணன், பைதன், உபமணியும், இந்த 3 சீடர்கள்ல முதலானவர் தான் அந்த அருணி. அந்த அருணனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, நீ நமது வயலுக்கு ஏரியிலிருந்து தண்ணீரை பாய்ச்ச வேண்டும், இல்லை என்றால் நமது நெல் பயிர் காய்ந்து விடும். தௌமியர் என்ன பண்றாரு, மகரிஷி நீ வயலுக்கு போ, நம்மளோட வயலுக்கு போய் அங்க இருக்கிற ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்து பாய்ச்சி, அப்படி இல்லைன்னா அதெல்லாம் காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த வேலையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு முதல் சீடனுக்கு, அதாவது அருணனுக்கு. அவனும் வந்து குருவோட சொல்படி அவரோட பேச்சு கேட்டுட்டு அவருக்கு சேவை செய்வதற்காக, அதாவது குரு சொல்ற வேலையை செய்வதற்காக மிகவும் ஈடுபாடோட நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த அற்புதமான வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது. குருவுக்கு சேவை செய்வதற்காக அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அவரும் மிகுந்த ஈடுபாடோட அந்த வயல்வெளிக்கு போறாரு. அருகில் இருக்கும் ஏரியிலிருந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சி ஒரு கால்வாய் மூலமாக அந்த வயல்வெளிக்கு வந்து பாய்ச்சிறாரு. அந்த கால்வாயில தண்ணி போய்கிட்டு இருக்கும்போது பக்கவாட்டுல ஒரு சைடு வந்து உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு. அந்த அருணன்கிற சீடரும் வந்து மண்ணு, கல்லு என்னென்னமோ எடுத்து போட்டு பாக்குறாரு. ஆனா எதுவுமே வந்து பயன் பெறல. அந்த அடைப்பு வந்து மேலும் மேலும் அதிகமாகிட்டே தான் போகுது. எந்த கல்லு போட்டாலும்
மண்ணு போட்டாலும் அந்த தண்ணியோட வேகத்தினால அந்த உடைப்பு மீண்டும் மீண்டும் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த அடைப்பை வந்து இவரால் வந்து நிரப்ப முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம பக்கவாட்டுல அந்த அடைப்பை நிரப்புவதற்காக அந்த அடைப்பை வந்து சரி செய்யணும்ல, இல்லைன்னா தண்ணி எல்லாம் வெளியே போயிடும், வயல்வெளிக்கு தண்ணி போகாது. அதனால வேற வழி இல்லாம பக்கவாட்டுல இவரே படுத்துறாரு. ஒரு அணை மாதிரி, ஒரு செவரு மாதிரி என்ன பண்ணாரு, இவரே வந்து படுத்துறாரு. தன்னோட உயிரை பணைய வைத்தாவது குரு கொடுத்த வேலையை செய்து முடிக்கணும் அப்படின்னு இவரோட உடலே இப்ப வந்து ஒரு செவரா, ஒரு கரையா இருக்கு. அந்த கால்வாய்க்கு ஒரு கரையாக வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து படுத்துறாரு. இவர் படுத்த உடனே அந்த கால்வாயில் இருக்கும் அடைப்பு இவரால் வந்து மூடப்படுகிறது. அதனால் தண்ணீர் வந்து சரியாக முறையாக வந்து வயலுக்கும் வந்து பாய தொடங்குகிறது. ஆனா அப்படியே கொஞ்சம் நேரமா ஆகுது, மணிக்கணக்காக ஆகுது, இரவு நேரமும் ஆகிறது. ஆனா இன்னும் அருணன் வந்து வரல. எங்க அவரோட ஆசிரமத்துக்கு இன்னும் போகல. நேரம் ஆகிருச்சு, அருணனை காணும். தௌமியர் தேடுறாரு. என்னடா நம்ம அனுப்பின சீடனை இன்னும் காணுமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிந்து கொள்வதற்காக அந்த வயல்வெளிக்கு நேரடியா தௌமியரே வராரு. அங்க வந்து பார்த்தா அருணன் சுயநினைவு இல்லாம அந்த கால்வாயில படுத்திருக்காரு. பக்கவாட்டுல அந்த தண்ணி போய்கிட்டே இருக்கு. மணிக்கணக்கா அந்த நீரிலேயே இருந்ததுனால அவரோட உடல் முழுவதும் விரைத்து போய் சுயநினைவே இல்லாம மயக்க நிலையில படுத்து கிடக்குறாரு. உயிருக்கு ஆபத்தான நிலையில படுத்திருக்கிறத பார்த்த தௌமியர் என்ன பண்றாரு, அவரே இறங்கி அந்த கால்வாயில இறங்கி தன்னோட சீடனை இரு கைகளால் தூக்கி கரைக்கு கொண்டுட்டு வராரு. அவரை அந்த அருணனை சுயநினைவுக்கு கொண்டுட்டு வராரு. முதலுதவியெல்லாம் செய்து தௌமியர் என்ன பண்றாரு, சுயநினைவுக்கு கொண்டுட்டு வந்து, ஏன் என்னாச்சு, இங்க ஏன் மயக்கம் போட்டு படுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அருணன் காமிக்கிறாரு அந்த இடத்துல வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா தண்ணீர் வந்து பக்கவாட்டு வழியா வந்து வெளியே போயிட்டு அந்த உடைப்பு வழியா வெளியே போய்கிட்டே இருக்கு. உங்களோட சொல்ல என்னால மீற முடியாது. நீங்க கொடுத்த வேலையை நான் செய்தாகணும். அதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்துட்டேன். என்னோட உயிரை வந்து பணையம் வைத்து இந்த வேலையை நான் செய்துட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களோட பேச்சை நான் கேட்கணும், உங்களோட சொல்லை நான் வந்து செய்யணும், அதாவது நீங்க கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன். என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம உங்களை இவ்வளவு தூரம் நான் வர வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கிறான். அவரோட குரு பக்தியை பார்த்த தௌமியர் ரொம்ப சந்தோஷம் அடைந்து அவனுக்கு அருளும் ஆசையும் கொடுக்கிறாரு. தௌமியர் அருணியின் குரு பக்திக்கும் தைரியத்திற்கும் உவந்து அவனுக்கு எல்லா வித்தைகளையும் வேதங்களையும் பெறுவான் என ஆசீர்வதித்தார். குருவின் ஆசீர்வாதத்தால் அவன் சகல வித்தைகளை பெற்றான். தௌமியர் அருணியிடம், அதாவது அருணனிடம், இனி நீ வீட்டிற்கு சென்று நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து சுகமாக வாழ் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். அருணி குருவை வணங்கி வீட்டிற்கு சென்று சுகமாக வாழ்ந்து உலக புகழ் பெற்றான். இப்ப அடுத்ததா இன்னொருவருக்கு சோதனை வருது. அதாவது மூன்று சீடர்கள்ல இரண்டாவது சீடரான பைதனுக்கு. இப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு, தௌமியர் இரண்டாவது சீடரான பைதனை சோதிக்க நினைத்து அவனை அழைத்து என்ன பண்றாரு, மகனே நீ வயலில் சென்று நெல்வடை, அந்த வயலுக்கெல்லாம் நீர்லாம் பாய்ச்சினார்ல இதுக்கு முன்னாடி உள்ள சீடர், அந்த வயல்வெளியெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு. இப்ப அறுவடை செய்யற நேரம். அதனால இந்த பைதனை கூப்பிட்டு நீ வந்து வயல்வெளிக்கு போ, அந்த பயிரின் அறுவடை காலம் வந்து நெருங்கிருச்சு, அதை இரவு பகலாக காவல் காத்து அறுவடை செய்து வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இதை கேட்ட அந்த பைதன் தனக்கு குரு சேவை செய்வதற்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு வாய்ப்பு முன்னாடி இருக்கிற அந்த சீடனுக்கு அருணனுக்கு வந்து போயிருச்சு. இப்ப நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அவரும் சந்தோஷத்தோட கிளம்பி போறாரு. வயல்வெளிக்கு போய் அங்க அறுவடை காலம் வரைக்கும் அங்க முழுவதுமாய் இருந்து அறுவடை செய்து அந்த பயிரெல்லாம் ஆசிரமத்துக்கு கொண்டுட்டு வரணும். இந்த வேலை தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த வேலையை செய்வதற்காக மிக மிக ஈடுபாடோடு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு குருவுக்கு சேவை செய்வதற்கு அப்படின்னு அவரும் சந்தோஷமா முழு ஈடுபாடோட கிளம்புறாரு. வயல்வெளிக்கு இரண்டாவது சீடரான பைதன் வந்துட்டாரு. வந்து இரவும் பகலுமாக அந்த நெற்பயிர்கள் எல்லாம் பாதுகாக்கிறாரு. அறுவடை காலமும் வந்துருச்சு. குரு கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக போறாரு. அறுவடை காலம் வந்துருச்சு, எல்லாம் நல்லபடியா விளைச்சல் வந்திருக்கு, இது அறுவடை செய்து ஆசிரமத்துக்கு கொண்டுட்டு வருவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்கிறாரு. தௌமியரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்றாரு, வீட்டிற்கு வந்து அந்த நெல் பயிர்கள் எல்லாம் கொண்டுட்டு வருவதற்காக, அறுவடை செய்து அந்த நெல் பயிர்கள் எல்லாம் கொண்டுட்டு வருவதற்காக என்ன பண்றாரு, ஒரு மாட்டு வண்டியை கொடுக்கிறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்க ஒரு மாட்டு வண்டியையும், அந்த மாட்டு வண்டியை இழுத்து வருவதற்காக ஒரு எருமை கடாவையும் ஒரு எரும மாட்டையும் வந்து கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அந்த மாட்டு வண்டியில 2 மாடுகள் வந்து பூட்டணும். 2 மாடுகள் இருந்தாதான் அந்த மாட்டு வண்டியை வந்து இழுத்துட்டு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு வண்டி அது. அந்த மாதிரி வண்டியில ஒரு மாடு தான் இருக்கு ஆசிரமத்துல. அந்த ஒரு மாடை மட்டும்தான் தௌமியர் வந்து கொடுத்து அனுப்புறாரு.
இன்னும் அதாவது மாட்டோட வண்டியில் 2 பக்கங்களும் வந்து மாடை வந்து நம்ம வந்து கட்டி வைக்கணும். அப்போ தான் அந்த மாடை வந்து அந்த மாடு வந்து இழுத்துட்டு வர முடியும். ஒரு பக்கெட்டு தான் மாடு இருக்குது, இன்னொரு பக்கெட்டு மாடு இல்லை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பைதன் என்ன பண்ணுறாரு, அந்த 2வது பக்கம் வந்து சும்மா இருக்குல்ல, மாடு வந்து இல்லை, ஒரு பக்கெட்டு தான் மாடு இருக்குது. அதனால இன்னொரு பக்கெட்டு அந்த சைடு வந்து இவர் போய் நின்றுக்கிட்டு மாட்டுக்கு பதிலாக இவர் வந்து இழுத்துக்கிட்டு வர்றாரு அந்த வண்டியை. அப்படியே இழுத்துக்கிட்டு வயல்வெளிக்கும் வந்துடுறாரு. வந்தவர் அறுவடையும் செய்கிறாரு, எல்லா நெற்பயிர்களையும் வந்து வண்டியில் ஏற்றுறாரு. மீண்டும் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வேலையும் செய்துட்டு மாடு மாதிரி மாட்டோட சேர்ந்து இவரும் மாட்டு வண்டியை இழுத்துட்டு வராரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 பக்கட்டும் மாடை வந்து பூட்டி, அதாவது கட்டி வச்சு தான் அந்த வந்து இழுத்துட்டு வர முடியும். அந்த கட்டையை வந்து தோளில் வச்சு இழுத்துட்டு வரணும். மாடு வந்து இழுத்துட்டு வர நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பக்கெட்டு ஒரே ஒரு மாடை வச்சு இழுத்துட்டு வர வண்டியும் இருக்கும். ஆனால் இந்த வண்டி அந்த மாதிரி கிடையாது. 2 பக்கங்களும் மாடை வந்து கட்டி வைக்கணும். அப்போ இன்னொரு பக்கெட்டு இல்லை. அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணாரு, தன்னோட தோல்லே சுமந்து அந்த வண்டியை வந்து இழுத்துட்டு வந்தார். மாடாக சேர்ந்து மாடாக இழுத்துட்டு வந்தார். இப்போ வரும்போதாவது வண்டி வந்து சும்மா இருந்தது, வெயிட் வந்து கம்மியாக இருந்திருக்கும், பாரம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ நெற்பயிர்களை ஃபுல்லாக ஏற்றியாச்சு. அந்த வெயிட்டையும் தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு அந்த வழியை வந்து அப்படியே தாங்கி கொண்டு அப்படியே இழுத்துட்டு வராரு. வழியெல்லாம் அவர் உணரலை. குருவுக்கு வந்து சேவை செய்யணும், அவர் கொடுத்துருக்க வேலையை வந்து செய்யணும். அது மட்டும்தான் பைதனோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவரும் வந்து சந்தோஷமா இழுத்துட்டு வராரு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அப்பாடா நமக்கு ஆசிரமத்துக்கு கொண்டு சேர்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த வழியை கூட பொருட்படுத்தாம இழுத்துட்டு வரும்போது ரொம்ப மழை பெய்யுது. மழை பெஞ்சு சேரும் சகதியுமா இருக்கு. போற பாதையெல்லாம் சேரும் சகதியுமா இருந்தா வண்டி போடுறது கஷ்டம். மிகுந்த கடினமான உழைப்பை கொடுத்து மாடோட சேர்ந்து அந்த வண்டியை இழுக்க முயற்சி பண்ணி இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த மாட்டோட சக்கரங்கள் என்ன பண்ணுது, ஒரு பள்ளத்துல ஒரு சகதியில மாட்டிக்குது. முயற்சி மேல முயற்சி, மணிக்கணக்கா முயற்சி பண்றாரு. மாட்டா சேர்ந்து இவரும் எவ்வளவோ இழுத்து பாக்குறாரு. மாட்டையும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இவரும் தன்னை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இழுத்து பாக்குறாரு. ஒரு கட்டத்துல முடியல. மிகவும் சோர்வடைந்த பைதன் மயக்கமடைந்து அப்படியே அங்கேயே விழுந்துறாரு. மயக்கமடைந்து அந்த சேற்றுல சகதியிலே விழுந்துறாரு. வெகு நேரமாகியும் தன்னோட சீடன் பைதன் இன்னும் ஆசிரமத்துக்கு வரலையே அப்படின்னு தௌமியரும் தேடிக்கிட்டு வராரு. வந்து பார்த்தா இங்க சேற்று சகதியில அப்படியே மயங்கி போய் கிடக்குறாரு. பார்த்தா பக்கத்துல ஒரே ஒரு மாடு மட்டும் நிக்குது. வண்டியில வந்து கட்டி வச்சிருக்காங்க. பயிர்கள் எல்லாம் அறுவடை வந்து செய்து வண்டியில அழகா கட்டி ஏத்திட்டாரு. பாதி தூரம் வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச தூரம் வந்து ஆசிரமத்துக்கு வந்துடலாம். ஆனா வர வழியில அந்த வண்டியையும் பாக்குறாரு, வண்டி சக்கரத்தையும் பாக்குறாரு. அந்த சேற்று பள்ளத்துல சகதியில சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாம் தெரியுது. இவரை பார்த்து அவரு அப்படியே பிரமிச்சு போய் அவனோட கடின உழைப்பு நினைத்து சந்தோஷம் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட குரு பக்தி, பைதனோட குரு பக்தியை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதனால அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. பைதனை பார்த்து, சகல சாஸ்திரங்கள் பெற்று நீ வந்து நல்லா வாழ்வ. உடனே குருவின் ஆசீர்வாதத்தால் பைதனும் வந்து சகல வித்தைகளையும் அவன் பெற்றான். அவனை என்ன பண்றாரு, நீ வந்து வீட்டுக்கு போ. முதல்ல ஒருத்தனை அருணன் அனுப்பி வச்சார்ல, அதே மாதிரிதான் பைதனையும் வந்து வீட்டிற்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. நீ வீட்டிற்கு போ, வீட்டிற்கு போய் நல்ல பெண்ணை பார்த்து நீ விவாகம், அதாவது திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ். அது மட்டும் இல்லாம நீ வந்து சிறந்து உலகம் புகழ் பெற்று உலகம் போற்றும் வகையில உன்னோட வாழ்க்கை வந்து அமையும். சகல சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்து பைதனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு, ஆசீர்வதிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்ததாக 3வது நபர், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர். இவரு உபமன்யம். அருணனை பார்த்துட்டோம், அடுத்தது பைதனையும் பார்த்துட்டோம். உபமன்யம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நபர், சீடன் இவரு. இந்த 3வது நபர் சீடன், இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா கேளுங்க. உபமன்யும் ரொம்ப நல்ல சீடர் தான். என்ன ஒரே ஒரு வீக்னஸ் அப்படின்னா சாப்பாடு தான் அவரோட வீக்னஸ். அதாவது சாப்பாடு மட்டும் அவரால் இல்லாம இருக்க முடியாது, மற்றபடி குரு பக்தி அது எல்லாமே இருக்கு. இந்த சாப்பாடு அதிகமா சாப்பிட்றதுனால அவரால் எதையுமே வந்து கற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா சாப்பாடு அதிகமான என்ன ஆகும், உடல் வந்து மந்தமாகிரும், நம்மளோட கவனம் வந்து ஒழுங்கா இருக்காது, நம்ம எதையும் வந்து படிக்க முடியாது. அதனாலதான் அறவயிரோட படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிற குழந்தைங்களை கூட நீ நல்லா சாப்பிட்டுட்டுனா தூங்கிடுவேன், அதனால கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படி அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட சொல்லுவோம். நமக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தௌமியர் பாக்குறாரு, இவன் நல்லா சாப்பிட்றான், அதனாலதான் இவனால எதையுமே கத்துக்க முடியல, இவனுக்கு நம்ம ஏதாவது கத்துக் கொடுக்கணும், முதல்ல இவனோட உடலெல்லாம் இளைக்க வைக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த மாடுகளை, இந்த பசு மாட்டுகள் எல்லாம் மேய்த்துட்டு வர வேலையை வந்து கொடுக்குறாரு. இதை வந்து காட்டுக்கு ஓட்டிட்டு போ, மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயிட்டு நீ வந்து ஈவினிங்ல வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதாவது ஒரு நாள் வேலை கிடையாது, தொடர்ந்து இதை தான் அவன் வந்து வேலை செய்யணும். இந்த வேலை தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தினைக்கும் காலையில பசுமாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போயிட்டு அந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்ச்சல் முடிச்சுட்டு இரவு நேரத்தில், அதாவது சூரியன் மறைகிற நேரத்துல திரும்பி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்துடும். இதுதான் அவரோட வேலை.
இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் முதல் நாள் வந்து கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இவரால் தான் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உபமன்யு அவரோட பேரு, அந்த சீடனோட பேர் வந்து உபமன்யு. உபமன்யுவால பசியை வந்து பொறுத்துக்க முடியல. அதனால என்ன பண்றாரு, கொஞ்ச நேரத்திலேயே அந்த பசுமாட்டை வந்து, அதாவது ஒன்னு 2 மாடுகள் கிடையாது, நிறைய மாடுகள், அந்த எல்லா மாடுகளையும் என்ன பண்றாரு, திரும்பி ஆசிரமத்துக்கே வந்து ஓட்டிட்டு வந்துடுறாரு. பசி தாங்க முடியாம, ஏன்னா ஆசிரமத்துக்கு வந்தாதான் சாப்பாடு கிடைக்கும், காட்டுல எல்லாம் கிடைக்காது எதுவும். அவர் என்ன பண்றாரு, திரும்பி ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. இவர் குரு கேட்கிறாரு, என்னப்பா இப்பதான் போனா அதுக்குள்ளேயே வந்துட்ட, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, என்னால பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் சாப்பிடுறதுக்காக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட குரு என்ன சொல்றாரு, நீ இனிமேல் அதாவது காலையில நீ போன அப்படின்னா மாலை வரை சூரியன் சாயிற வரைக்கும், சூரியன் வந்து மறையிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், இந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீ வரணும். இன்னைக்கு வந்த மாதிரி எல்லாம் வந்துடக்கூடாது. காலையில நீ பசுமாட்டுகளை ஓட்டிட்டு காட்டுக்குள்ள போனேன்னா மேய்ச்சல் எல்லாம் முடிச்சிட்டு சூரியன் சாயிற நேரத்துல தான் நீ வந்து திரும்பி வரணும், வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு வரணும். இனிமேட்டு இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில குரு சொன்ன மாதிரியே இவர் உபமன்யு என்ன பண்றான், அந்த சீடன் என்ன பண்றான், பசுமாடுகளெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்கு வந்து மேய்ச்சலுக்கு போறான். போய் கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருது. ஆனா ஆசிரமத்துக்கு போக முடியாது, குரு வந்து வரக்கூடாது, சூரியன் சாயிற நேரத்துல தான் வரணும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா ஒரு கிராமம் வந்து தெரியுது கண்ணுல. உடனே இவர் என்ன பண்ணாத, பசுமாடுகள் எல்லாம் ஒரு பத்திரமான இடத்துல மேய்ச்சலுக்கு வந்து விட்டுட்டு அந்த கிராமத்துக்கு அவசரமா போய் என்ன பண்றாரு, பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. இதே வந்து ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, தினமும் இதே தான் நடக்குது. தினமும் காலையில போறாரு, போன கொஞ்ச நேரத்திலே பசிக்க ஆரம்பிக்குது. எப்பப்பெல்லாம் பசிக்குதோ, அதாவது அந்த மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்க வீடுகள்ல போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. இதே ஒரு வழக்கமா கொண்டுட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு தௌமியர் அந்த குரு வந்து அவரை பாக்குறாரு, மகரிஷி பாக்குறாரு. என்னடா இவனை நம்ம வந்து காலையில அனுப்பி வைக்கிறோம், அவன் ஈவினிங்ல தான் வரான், சாயங்காலம் தான் வரான், பகல் பொழுது முழுதும் அவன் வந்து எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அப்படி இருந்தும் இவனோட உடல் எடை குறையவே இல்லையே, அதிகமாகிக்கிட்டே போதே, இது எப்படி நடக்குது அப்படின்னு அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆர்வம். ஏன்னா சாப்பிடாம இருந்தா உடல் வந்து குறையணும், இவனுக்கு வந்து உடல் வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து கொடுத்து அனுப்பியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து உடலே குறையவே இல்லை, உடல் எடை குறையவே இல்லை, மாறா வந்து என்ன ஆகுது, உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா நடக்குது, நீ காலையில தான் சாப்பிட்டுட்டு இங்க போற, பகல் பொழுது நீ சாப்பிட்றதே இல்லை, அப்புறம் மாலை பொழுதுல தான் சூரியன் சாஞ்சதுக்கு அப்புறம் வந்து இரவு நேரத்துல தான் நீ சாப்பிட்ற, அப்படி இருந்தும் உன்னோட உடல் எடை ஏன் வந்து குறையாம இருக்கு, அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிற காரணத்தை வந்து கேட்கிறாரு. அதற்கு அந்த உபமன்யு சொல்றான், சாமி என்னால பசியை வந்து கட்டுப்படுத்த முடியல, போன உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க ஆசிரமத்துக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்க இருக்க வீடுகளை வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாமி அப்படிங்கிற அந்த உண்மையையும் சொல்றான். அதை கேட்ட அந்த குருவுக்கு வந்து கோபம் வந்துருது. அதாவது தௌமியர் வந்து கோபத்தோட சொல்றாரு, நீ எப்படி இப்படி செய்யலாம், குருவுக்கு தராம நீ எப்படி சாப்பிடலாம், நீ பிச்சையே எடுத்து சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடை நீ குருவுக்கு கொடுத்துட்டு தானே நீ சாப்பிட்டுருக்கணும், அப்படி செய்யாதனால நீ வந்து குருவுக்கு வந்து துரோகம் செய்யற மாதிரி இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இவனு வந்து மன்னிப்பு கேட்கிறான், குருவே நான் தெரியாம செய்துட்டேன், பசியால இப்படி செய்துட்டேன் அப்படின்னு. உடனே அந்த குருவும் சொல்றாரு, சரி பரவாயில்ல வீடு, நாளையிலிருந்து நீ பிச்சை எடுக்கிறல அதை வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடாரு. நாளையிலிருந்து நீ என்ன பண்ணும், பிச்சை எடுக்கிற அந்த உணவை வந்து என்கிட்ட கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. உபமன்யுவும் அடுத்த நாள் காட்டுக்கு இந்த மாடுகளை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறான். போயிட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துல பசிக்காக என்ன பண்றான், பிச்சையும் எடுக்கிறாரு. அந்த கிராமத்துல போயிட்டு அங்க இருக்க வீடுகள்ல அந்த சீடன் வந்து பிச்சையும் எடுக்கிறான். எடுத்துட்டு குரு சொன்ன மாதிரி ஆசிரமத்துக்கு வந்து அந்த பிச்சை எடுத்த உணவை வந்து கொடுக்கறாரு. குரு அதை வாங்கிக்கிட்டு அதை அவர் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உணவை வந்து தன்னோட சீடனான அந்த உபமன்யுவுக்கும் கொடுக்கறாரு. அதாவது நிறைய குரு வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமா வந்து இவனுக்கு வந்து கொடுக்கறாரு. அதை வந்து இவன் சாப்பிட்றான். ஆனா குரு கொடுக்குற இந்த உணவு அவனுக்கு வந்து பத்தல. ஏன்னா குரு வந்து நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சமா தான் கொடுக்குறாரு. முன்னாடி பிச்சை எடுக்கிற உணவை ஃபுல்லா இவனே சாப்பிட்டான், அதனால இவனுக்கு வந்து சாப்பாடு வந்து சரியா இருந்தது, அளவு வந்து சரியா இருந்தது. இப்போ வந்து எடுக்கிற உணவுல குரு வந்து எடுத்துட்டு அவர் கொஞ்சம் தான் கொடுக்குறாரு, அந்த உணவு இவனுக்கு பத்தல. அதனால 2வது முறை அந்த கிராமத்துக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆகிருது. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் குரு திரும்பவும் அவனை கூப்பிடுறாரு, என்னடா நடந்துகிட்டு இருக்கு, உன்னோட உடம்பு வந்து குறையவே மாட்டேங்குது, நீ இன்னும் குண்டாகிட்டே போற, நீ சாப்பாட்டையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துற, நீ ஏன் சாப்பாடு அங்க இல்லாம இருக்க, பிச்சை தான் எடுக்கிற, பிச்சை எடுக்கிற சாப்பாடையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துற, நான் கொஞ்சம் தான் கொடுக்குறேன், ஆனா அந்த கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டு உனக்கு எப்படி இப்படி உடம்பு இன்னும் அதிகமாயிட்டே போகுது, உடம்பு குறையவே இல்லையே அப்படிங்கறத கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான்,
சாமி நான் பிச்சை எடுக்கிற உணவை கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சமாக கொடுக்குறீங்க, எனக்கு அந்த உணவை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் பசிக்க ஆரம்பிக்குது, அதனால 2வது முறையும் அந்த கிராமத்துக்கு நான் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் குருவே அப்படிங்கிறதையும் சொல்கிறான். விஷயத்த மட்டும் இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முறை கூட உபமன்யு தன்னோட குரு கிட்ட வந்து பொய் பேசவே இல்லை, உண்மையை வந்து சொல்றாரு. இப்போ 2வது முறையும் இவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட குரு என்ன பண்றாரு, 2வது முறை நீ வந்து பிச்சை எடுக்கிறல அதையும் என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்றாரு குரு. நீ முதல் தடவை எடுக்கிற பிச்சை வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறல, அதே மாதிரி 2வது முறை எடுக்கிற பிச்சையை நீ என்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. உபமன்யுவும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு மாடு மாதிரி தலையாட்டிட்டு குரு சொல்றது தானே தெய்வ வாக்கு, உடனே செஞ்சிடறேன் குருவேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து அதையே செய்ய ஆரம்பிக்கிறான். முதல் முறை பிச்சை எடுக்கும் போது அந்த உணவை கொண்டு வந்து குரு கிட்ட கொடுத்துறான், குரு கொடுக்குற கொஞ்சம் உணவை தான் சாப்பிட்றான். 2வது முறையும் போய் பிச்சை எடுக்கிறான், அந்த உணவையும் கொண்டு வந்து குரு கிட்ட கொடுக்குறான், குரு கொடுக்குற மீதம் இருக்கிற அந்த கொஞ்சம் உணவை தான் சாப்பிட்றான். ஆனா அந்த உணவு அவனுக்கு பத்தல, என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாடுகள் எல்லாம் மேய்ந்துகிட்டு இருக்குல்ல, அந்த மாட்டோட மடியில அந்த மாடுகளோட கன்றுகள், பசுமாட்டோட கன்றுகள் பால் குடிக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு ஒரு எண்ணம் வந்து உருவானது. இந்த கன்று குட்டிகள் எல்லாம் அவங்க அம்மா பசுக்கிட்ட பால் எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் பசுவோட மடியில மீதம் இருக்கும் பால் இருக்கும்ல, இந்த கன்று குட்டிகள்லாம் குடிச்சது போக மீதம் பால் இருக்கும்ல, அந்த பாலை வந்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பசுமாட்டோட பாலை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போகுது, இப்படியே தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. நாட்கள் போகுது, அவனோட உடல் எடை இன்னும் அதிகமாகுது. ஏன்னா பசும்பாலை அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பனா உடல் எடை எவ்வளவு அதிகமாகிட்டே போகுது. குருவுக்கு ஒன்றும் புரியல, டேய் என்னடா நடந்துகிட்டு இருக்கு, பிச்சை எடுக்கிற உணவெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்க, முதல்ல ஒரு தடவை பிச்சை எடுக்கிற உணவு கொண்டு வந்து கொடுத்த, அப்புறம் 2வது முறை நீயே வாங்கி சாப்பிட்ட, அதையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னா அதையும் கொடுத்த, நான் கொஞ்சம் தான் உனக்கு உணவு கொடுத்துருக்கேன், நீ சாப்பிட்ற இந்த கொஞ்சம் உணவை வைத்து எப்படி உன்னோட உடல் இன்னும் அதிகமாகுது, நீ கொஞ்சம் கூட வந்து இழைக்கவே மாட்டேங்கிறியே, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் வந்து பசுவோட பாலை அந்த கன்று குட்டிகள்லாம் குடிச்சது போக மீதம் இருக்கும்ல பால், அந்த பால் எல்லாத்தையும் நான் தான் தினமும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத குரு கிட்ட உண்மையை மறைக்காம எது நடந்ததோ என்ன பண்ணிட்டு இருக்கனோ அதை அப்படியே உபமன்யு வந்து சொல்றாரு. இதை கேட்ட குருவுக்கு வந்து கோபம் தாங்கல, டேய் முட்டாளே ஏண்டா இப்படி பண்ற, மாடோட எச்சி பாலை போய் குடிக்கிறியே, நீ அந்த மாடு மாதிரி புத்தி இல்லாம ஆயிடுவடா, இனிமேட்டு இந்த மாதிரி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் வந்து சரி குருவே அப்படின்னு எப்போதும் போல சொல்லிட்டு அடுத்த நாள் மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு வயல்வெளிக்கு வந்து அந்த மேய்ச்சலுக்காக போறான். காட்டுக்குள்ள போகும்போது இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே போறான், என்ன பண்றது, சாப்பாடு பிச்சை எடுக்கிற உணவையும் வந்து குரு வந்து வாங்கிக்கிறாரு, நம்மளை வந்து அதிகமாக சாப்பிடவும் விட மாட்டேங்கிறாரு, பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, மாடுகளோட பாலை தான் குடிச்சிட்டு இருந்தோம் அதுவும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, குருவோட பேச்சு தவிர நம்ம வந்து வேற எதையும் நம்ம செய்யவும் கூடாது, என்ன பண்ணலாம், ஆனால் பசிக்குதே என்ன பண்ணலாம், வேற ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்ச்சியாக என்ன நடக்குது, அவனோட ஒரு எருக்கம் செடி மேல அவனோட கைகள் பட்டு எருக்கம் செடியோட ஒரு சின்ன கிளை வந்து உடையுது. எருக்கம் செடி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதுல இருந்து இந்த பால் வந்து வரும். அந்த எருக்கஞ்செடி வந்து அந்த கிளை உடைஞ்சு விழுந்தோன்னு அந்த சின்னதாக ஒரு குச்சி உடைஞ்சி விழுகுது, அதுலேருந்து எருக்கம் பால் வந்து சுரந்து கீழே விழுகுது. அதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், பசி தாங்க முடியாமல் அந்த எருக்கம் செடி இலைகளை வைத்து ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு பாத்திரம் மாதிரி செய்து அந்த எருக்கம் செடி அந்த இலைகளால் செய்த அந்த பாத்திரத்தால் அந்த எருக்கம் பாலை அந்த கிளையெல்லாம் உடச்சி விடுறான். உடச்சி விட்டு அது பால் நிறைய வருது. ஒவ்வொரு கிளையிலிருந்து வர பால் எல்லாம் சேகரித்து அதை வந்து வேற வழியே இல்லை, இதுதான் குடிக்கணும், பசி தாங்க முடியாம அதை வந்து குடிக்க முற்படும் போது அதில் இருக்கிற ஒரு சிறு துளி தன்னோட கண்ணில் வந்து பட்டுருது. அவனோட கண்ணில் எருக்கம் பால் கண்ணில் பட்டா கண்ணே போயிடும்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எருக்கஞ்செடி அந்த பூ பறிக்கிறதுக்காக போகும்போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்குலாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க எருக்கம் பால் கண்ணில் படக்கூடாதுன்னு. அந்த பால் வந்து இவனோட கண்ணில் வந்து பட்டுருச்சான். படவும் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிருச்சு. அவன் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசுமாடுகளை தேடிக்கிட்டு போகிறான். ஏன்னா குரு கிட்ட அந்த பசுமாடை கொண்டுட்டு போய் ஈவினிங்கில் போய் சேர்த்தாவணும். அப்போ கூட கண்ணு தெரியாதப்போ கூட குரு கொடுத்த அந்த வேலையை செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான். அவன் கண்ணு தெரியலையே, அங்கேயும் அவனுடைய முடங்கி போய் நிற்கலை. அந்த பசுமாடுகளை தேடி கண்டுபிடிச்சு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனோம். அந்த ஒரு எண்ணத்தோடு அவன் என்ன பண்றான், கண்ணு தெரியாம போனப்ப கூட அப்படியே தேடி அலையிறான். காடு முழுவதும் தேடி அலையிறான். திக்கு தெரியாம அலையிறான். இங்கிட்டா அங்கிட்டான்னு, மேற்கு திசையா கிழக்கு திசையா எதுவுமே தெரியாம அப்படியே அலையிறான். போற வழியில ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறு கண்ணு தெரியாம என்ன பண்ணிட்டான், கிணறுக்குள்ள விழுந்துட்டான். நேரம் ஆகிட்டே போது. உபமன்யும் இன்னும் ஆசிரமத்துக்கு வரல. தௌமியர் தேடிட்டு வராரு, காட்டுக்குள்ள வராரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவன் கரெக்டா வந்துருவானே, எதா இருந்தாலும் அப்படியே நம்ம கிட்ட வந்து சொல்லுவானே, என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு உபமன்யுவை தேடி வராரு. பயந்து போய் வராரு. ஏன்னா ரொம்ப வெள்ளந்தியான பையன்.
எதையுமே வந்து மறைச்சு பேச மாட்டான், சொல்றத அப்படியே செய்வான். பசி கூட தாங்க மாட்டானே பையன், இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் வராரு. அங்க வந்து பார்த்தா ஒரு கிணறு பக்கத்துல இருந்து சவுண்டு வருது, சத்தம் வருது. அதை கேட்ட தௌமியர் வந்து அவனை அந்த கிணறுல இருக்கிறத பார்த்து அவனை காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்து நடந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அவன் எருக்கம் பாலை வந்து பசி தாங்க முடியாம குடிக்க முயற்சி பண்ணது, அந்த எருக்கம் பால் அவனோட கண்ணில் பட்டது, அவனுக்கு கண்ணு தெரியாம போனது, அப்புறம் மாடை தேடி போனது, மாடை தேடி போய் அந்த கிணத்துல வந்து விழுந்தது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, இவ்வளவு உண்மையான பக்தனாக இருக்கிறியே அப்படின்னு அவனோட தலையில கை வச்சு, உபமணியோட தலையில தௌமியர் கை வைத்து அவனோட குரு பக்திக்கு உவந்து தலைமையில் கை வைத்து, உன் பக்திக்கும் சேவைக்கும் நான் சந்தோஷம் அடைந்தேன், உனக்கு சகல வித்தைகள் வசமாகும், நீ வீட்டிற்கு சென்று கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக வாழ், உன் புகழ் உலகமெல்லாம் சென்றடையும், உனக்கு சமமான உதங்கன் என்ற சீடன் உன்னிடம் கல்வி கற்க வருவான், அவன் குரு காணிக்கையாக நாகலோகத்தை ஜெயித்து நாக குண்டலங்களை உனக்கு அளிப்பான், அவன் ஜனமேஜயனுடன் சர்ப யாகத்தை செய்ய வைத்து தட்சகனை இந்திரனுடன் கொண்டு வருவான், இதனால் உன் புகழ் உலகத்தின் நாலாபுறமும் பரவும் என்றார். நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் பிராமணரிடம் குரு பக்தியின் மகிமையை சொல்லி, குரு துரோகிக்கு இவ்வுலகத்திலும் மேல் உலகத்திலும் சுகமில்லை என்றார். நரசிம்ம சரஸ்வதி அவர்கிட்ட இந்த ஒருத்தர் வந்தார்ல, தன்னோட குரு கிட்ட இருந்து ஓடி வந்தாரு பாருங்க. என்னோட குரு வந்து எனக்கு வந்து வேலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காரு, கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு வந்து எதையும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு, எல்லா வேலையும் வாங்கிக்கிறாரு, அது மட்டும் இல்லாம என்ன திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு வந்து குறை சொன்னார்ல தன்னோட குரு கிட்ட. தன்னோட குருவை பத்தி நரசிம்ம சரஸ்வதி சுவாமி கிட்ட வந்து குறை சொன்னார்ல, அவருக்காக தான் இந்த கதையை ஃபுல்லா நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொல்றாரு, குரு துரோகிக்கு இந்த உலகத்திலும் மேல் உலகத்திலும் சுகமே கிடைக்காது, மேலும் எங்கு சென்றாலும் பிரயோஜனம் இல்லை, குரு சந்தோஷம் அடைந்தால் எல்லாமே கிடைக்கும், ஆகையால் நீ உடனே உன் தவறை உணர்ந்து உன் குருவிடம் சென்று மன்னிப்பு கேள், அவர் உன்னை மன்னித்து விடுவார் என்றார். இதை கேட்ட அந்த பிராமணர், சுவாமி நான் உண்மையாக குரு துரோகம் செய்து விட்டேன், நான் உண்மையாவே குரு துரோகத்தை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இவ்வுலகிலும் மன்னிப்பு கிடைக்காது, எனக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பே கிடைக்காது, உடைந்த என் குருவின் மனம் சேராது, குரு துரோகியான நான் வாழ்ந்தும் உபயோகம் இல்லை, என்னோட குருவை நான் வந்து அவமானப்படுத்திட்டேன், அவரோட மனசை இனிமேல் சரி செய்ய முடியாது, அவர் என்னை மன்னிக்க மாட்டாரு, குரு துரோகியான நான் வாழ்ந்து எந்த ஒரு பயனும் இல்லை, என் பாவத்திற்கு பரிகாரமாக நான் உயிரை வந்து விட்டுறேன் என்று தற்கொலைக்கு முற்படுறான் அவன். இதை பார்த்த குரு மனமுருகி, என்னோட பாவ மன்னிப்பினால் உன் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்னோட மன்னிப்பால உன்னோட நீ செய்த பாவங்கள் எல்லாம் போயிருச்சு, இப்பொழுது உன் குருவை மனதார நினைத்திடு என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இப்ப நீ உன் குருவை வந்து மனசால நினை, அது போதும். உடனே அவனுக்கு மயிர் கூச்சலிட்டு பேச முடியாமல் ஆகிவிட்டான். அந்த அற்புதமான உணர்வு கிடைக்குது. அவனோட குருவை வந்து மனசுல நினைக்க சொல்றாரு. அவன் மனசுல நினைச்ச உடனே அவனுக்கு அந்த உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. அந்த அற்புதமான ஒரு உணர்வு, அவனோட குரு அவனை வந்து மன்னிச்சிட்டதா அந்த உணர்வு அவனுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆத்மார்த்தமா வந்து புரிஞ்சுக்க முடியுது. பேச முடியாம அப்படியே நிக்கிறான். என்ன சொல்றதுன்னு தெரியாம சுவாமியோட பாதங்களை வந்து தொட்டு கும்பிடுறான். சுவாமி அவர்கள் அவன் தலைமேல் கையை வைத்து ஆசீர்வதிக்கிறாரு. நீ சகல சாஸ்திரம் வேதம் மந்திரம் முதலியன பெற்று விடுவாய் என்று ஆசீர்வதித்து, நான் சொன்ன குரு பக்தியுடன் உன் குருவிடம் செல். முக்கியமானது சொல்றாரு பாருங்க. எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துட்டார். நீ நல்லா வாழ்வ. ஆனா நீ இப்ப உடனே என்ன பண்ணு, உன்னோட குரு கிட்ட பக்தியோட நீ போய் சேரணும். அதான் முக்கியம். உன்னை மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார். அந்த பிராமணர் அப்படியே செய்து முக்தி அடைந்தார். நாளைக்கு சத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் ஒரு வருடம் இப்ப தனியா இருந்தாரு. தனியா இருக்கும்போது கூட ஒரு சில விஷயங்கள் நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. நிறைய பேருக்கு போதனைகள் கொடுத்திருக்காரு. குரு பக்தினா என்னங்கிறத ஒருத்தனுக்கு வந்து அறியாமையினால் பாதிக்கப்பட்ட ஒரு மூடன், ஒரு அறிவில்லாதவனுக்கு உணர்த்திட்டாரு. அவனுக்கு நல்ல வழியையும் காமிச்சிட்டாரு. அவனும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல மார்க்கத்தையும் சென்றடைந்து விட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, குரு வந்து வேற எங்க போனாரு, என்ன செய்தாரு, இது எல்லாத்தையும் நாம தாரகனாக இருந்து சித்த முனிவர் சொல்வதை நாளையிலிருந்து நம்ம கேட்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.